வரதட்சணை கொடுமையால் திருமணமான 78 நாட்களில் உயிரை மாய்த்து கொண்ட இளம்பெண் ரிதன்யாவின் மாமியாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வரதட்சணை கொடுமையால் அப்பாவி இளம்பெண்ணை காவு வாங்கிய குடும்பத்தினர் மீது அடுத்தடுத்து பாயும் கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? ஆசை ஆசையாக காதல் வாழ்க்கையை நோக்கி கழுத்தை நீட்டிய ரிதன்யா கொத்து கொத்தாக வரதட்சணையாக அள்ளி கொடுக்கப்பட்ட 300 சவரன் தங்க நகைகள், 70 லட்சத்திற்கு சொகுசு கார், 2,25 லட்சம் ரூபாய் செலவில் திருமணம், இவையெல்லாம் கண்ணீர் கடலில் கரைந்தே போனது ரிதன்யாவின் தற்கொலையால். ரிதன்யாவின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்குமா? திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரைச் சேர்ந்த அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியின் மகள் 27 வயதான ரிதன்யா கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியின் மகன் கவின்குமாருக்கும் ரிதன்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்தபின் ரிதன்யா அவிநாசியை அடுத்த பழங்கரையில் மாமியார் மாமனாருடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார். ஆசை ஆசையாக தொடங்கிய குடும்ப வாழ்க்கை அவருக்கு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 28ஆம் தேதி சேயூர் அருகே மொண்டிப்பாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் காருக்குள் விஷம் அருந்திய நிலையில் ரிதன்யா சடலமாக மீட்கப்பட்டார். கணவர் குடும்பத்தினரும் கொடுத்த டார்ச்சரில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்தது. தற்கொலைக்கு முன் கணவர் வீட்டில் தனக்கு நேர்ந்த சித்திரவதை குறித்து ரிதன்யா தனது தந்தை அண்ணாதுரைக்கு அனுப்பிய அதிர்ச்சி ஆடியோக்கள் வெளியாகி நாட்டையே உலுக்கியது. அதில் 500 சவரன் நகை வரதட்சணையாக கேட்கப்பட்டதாகவும், கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததாகவும் கதறி எழுதபடி பேசியது கேட்டோரின் நெஞ்சை பிளந்து போட்டிருக்கும். திருமணத்தின் போது 300 பவுன் நகை, 70 லட்சத்திற்கு சொகுசு கார் மற்றும் 2,25 லட்சம் ரூபாய் செலவில் திருமண ஏற்பாடு என பார்த்து செய்தும் மேலும் 200 சவரன் நகை எப்பொழுது கொடுப்பார்கள் என கவின்குமார் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாகவும் ரிதன்யாவின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் பின்னர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை கைது செய்தனர். மாமியார் சித்ராதேவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் கைது செய்யப்படவில்லை. அப்போது திருமணத்தின் போது வரதட்சணையாக ரிதன்யாவிற்கு நகைகள் போட்டு அழகு பார்த்த வீடியோ வெளியாகி காண்போரின் மனதை உருக்கியது. கூடவே திருமணம் முடிந்து தாய் வீட்டில் கொடுத்த சொகுசு காரில் சிரித்த முகத்தோடு டாட்டா காட்டி சொல்லும் வீடியோவும் வெளியாகி சோகத்தை கூட்டியது. இப்படி ஒரு சிரிப்பை சீரழிக்க அவர்களுக்கு எப்படி மனது வந்தது என பலரும் ஆதங்கம் தெரிவிக்க ரிதன்யாவின் மாமியார் சித்ராதேவியையும் தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். சேயூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஏற்கனவே கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி இருவரும் தங்களை ஜாமீனில் விடுவிக்க அனுமதிக்குமாறு திருப்பூர் முதன்மை மாவட்ட கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரதட்சணை கொடுமையால் திருமணமான 78 நாட்களில் உயிரை மாய்த்து கொண்ட இடம்பெண் ரிதன்யாவின் மாமியாரையும் போலீசார் கைது செய்திருப்பது அவருக்காக குரல் கொடுத்த பலருக்கு ஆறுதலாகி உள்ளது. அவர்கள் மூவருக்கும் உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.